வெல்கம் பேக் டு அவர் சேனல் அம்மாஸ் லஞ்ச் பாக்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல வந்து ஒரு சூப்பரான ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா நுரையீரல் வறுவல். நுரையீரல் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஸ்டார்டர்னு சொல்லலாம், சைட் டிஷ்னு சொல்லலாம். ஸோ நல்ல காரசாரமாக அதை பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே வந்து அது ஒரு ஏற்ற சைட் டிஷ் அது. ஸோ அந்த நுரையீரல் வறுவல் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நல்லா ஸ்பைஸியாக காரசாரமாக இருக்கிற மாதிரி. ஸோ அது எப்படி பண்ணணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு 3 பட்டை 2 அன்னாச்சி பூ எடுத்து வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்க்கு நல்லா நிறைய கருவேப்பிலை போடலாம். இதில் வந்து ஒரு 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பொடியாக வேணும்னா பொடியாக நறுக்கி கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் லைட்டாக வதங்கியிருக்கு. இந்த டிஷ்க்கு வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, நல்லா கொஞ்சம் கிறிஸ்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. அந்த இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்குங்க. இப்போது இதில் இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். ஒரு டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, பெப்பர் ஒரு 1/2 டீஸ்பூன் போதும். உங்களுக்கு பெப்பர் டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்றவங்களுக்கு மிளகாத்தூள் வந்து கம்மி பண்ணிவிட்டு பெப்பர் அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம நுரையீரல் ஆட் பண்ணிக்கலாம். நான் அதுக்கு வந்து 2 நுரையீரலை வந்து க்ளீன் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து வேக வச்சு தண்ணியை வந்து எடுத்துருங்க. தண்ணி வந்து ரொம்ப கவுச்சி அடிக்குன்றனால தண்ணியை எடுத்துகிட்டு வெறும் இது மட்டும் நுரையீரலை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். வேக வைக்கும் போது கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கோங்க, அந்த கவுச்சி கொஞ்சம் குறையும். இப்போ நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டனால அதுவே கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க வேணும்னா. இப்போ இது வந்து நல்லா கிளறி விட்டாச்சு. இது நல்லா அந்த மசாலாஸ்லாம் உள்ளே இறங்கி நல்லா வதங்கட்டும். அப்பப்போ கிண்டி கிண்டி விட்டு வதக்கிங்க. பாருங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஈரல் வந்து நம்ம ரொம்ப அதிகமாக வந்து வதக்கக்கூடாது. நீங்கள் வந்து அந்த மிக்சிங் தான், அந்த வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த இறக்கிட வேண்டியதான். ரொம்ப வதக்கினீங்கன்னா ரப்பர் ஆகிடும். பாருங்கள், சூப்பராக ஒரு நுரையீரல் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கி இறக்கிடலாம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்கள் சேனல் அம்மாஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.